தந்தை, மகன், தூய ஆவியுடைய அருளும் ஆசீரும் உங்களவர்களோடும் நிறைவாக இருப்பதா. இன்று நாங்கள் திருவருகை காலத்தின் 2வது வாரத்தின் செவ்வாய்க்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம். நாங்கள் அமைதியின் வாரத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அமைதியின் வாரத்திலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தைகள்: ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளில் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். இந்த திருவருகை காலத்திலே ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தம் செய்கின்ற இந்த நாட்களிலே நாங்கள் மனம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நாங்கள் மனம் மாறி ஆண்டவரிடம் வருகின்ற பொழுது ஆண்டவர் அளவு கொள்ளா மகிழ்ச்சி அடைவார் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். நாங்கள் பல வேளைகளிலே பல நேரங்களிலே விசுவாசமற்றவர்களாக இருந்திருக்கலாம், ஆண்டவரை விட்டு பிரிந்திருக்கலாம், ஆண்டவருடைய செயற்பாடுகளுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் இருக்கலாம், செபமாலை சொல்லாமல் விட்டிருக்கலாம், திருவிவிலியம் வாசிக்காமல் விட்டிருக்கலாம், திருப்பலிகளுக்கு போகாமல் விட்டிருக்கலாம், ஏன் பாவ சங்கீதனம் கூட செய்யாமல் நாங்கள் இருந்திருக்கலாம். இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து ஆண்டவரிடம் வருவோம். ஆண்டவரிடம் ஒன்றாகவும் உயிராகவும் உறவாகவும். ஏனென்றால் ஆண்டவர் பாவிகளாகி எங்களை அரவணைப்பவராக இருக்கிறார், அன்பு செய்பவராக இருக்கிறார். இந்த திருவருகை காலத்திலே அவருடைய வருகைக்காக நல்ல உள்ளத்தோடு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக செப வாழ்க்கையின் மூலம், ஆன்மீக வாழ்க்கையின் மூலம் ஆண்டவரோடு நாங்கள் மிகவும் மிகவும் நெருக்கமுடையவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு ஆண்டவருடைய வருகைக்காக எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்வோம். ஆண்டவருடைய வருகை எங்கள் ஒவ்வொருவரையும் மனமாற்றம் வருகையாக இருக்கும். ஆண்டவருக்காக நாங்கள் எங்களை தூய்மையான உள்ளத்தோடு ஒப்படைக்கும் உள்ளங்களாக எங்களை நாங்கள் மாற்றி இறைவனுக்கு ஏற்ற உரிய உள்ளங்களாக வாழ மாற நாங்கள் இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம். அன்னை மேரி மூலமாக இறைவனுடைய பாதையிலே செல்ல தயாராகுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.